டயாலிசிஸ் சீரீஸ். இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் டயாலிசிஸ் பற்றி மக்கள் மத்தியில் உள்ள காமன் மிஸ்கன்செப்ஷன்ஸ், பிலீஃப்ஸ், டவுட்ஸ் அண்ட் அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். டயாலிசிஸில் உள்ள மக்களுக்கு டயாலைசர் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கும். அதாவது டயாலிசிஸ் சிகிச்சை பண்ணுறதுக்கு அந்த டயாலிசிஸ் மிஷினில் அந்த டயாலைசர்னு சொல்லக்கூடிய டியூபிங்ஸ் சிலிண்டர் மாதிரி இருக்கும். அதை ஃபிக்ஸ் பண்ணி அது வழியாக ரத்தத்தை பாஸ் பண்ணி கழிவுகளை அது வெளியேற்றினதுக்கப்புறம் சுத்திகரிக்கப்பட்ட ரத்தத்தை திருப்பி பேஷண்ட் உடம்புக்கு செலுத்துவோம். அதுதான் நார்மல் ஹீமோடயாலிசிஸ். அதை பண்ணுற கருவிக்கு பேர் தான் டயாலைசர். ஸோ நார்மலாக அந்த டயாலைசரை ஒரு முறைக்கு மேலே யூஸ் பண்ணுறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. பிகாஸ் ஒரு முறைக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட திறன்பட அந்த கழிவுகளை ரிமூவ் பண்ணுற கெப்பாசிட்டி அது குறைஞ்சிடும். பட் காஸ்ட் ரீசன்ஸ்னாலையும் மற்ற ரீசன்ஸ்னாலையும் சில நேரங்களில் அதை நம்ம திருப்பி யூஸ் பண்ணுற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரலாம். அதுக்கு பேர் ரீயூஸ்னு சொல்லுவோம். பட் ஜென்ரலாக சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னான்னு பார்த்தோம்னா, முடிந்தவரை அந்த ரீயூஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அந்த டயாலிசர் கருவியை ஒரே ஒரு டயாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்க முடியும். பட் இன்ஃபேக்ட் அது மற்ற ரீசன்ஸ்னால திருப்பி ரீயூஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா கூட நம்ம எப்படி சொல்லுவோம் அட்வைஸ்னால் 2 or 3 முறைக்கு மேலே பண்ண வேண்டான்ற மாதிரி. பட் பெஸ்ட் சிச்சுவேஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீயூஸ்ன்றதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டயாலிசிஸ்க்கும் புது டயாலைசர் யூஸ் பண்ணுறது தான் கரெக்டான அட்வைஸாக இருக்க முடியும்.